வணக்கம். மினி கதைகள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நம்மோட கதை ஒரு புதிய பயணம். தன்னோட வீட்டோட ஒவ்வொரு மூலையையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சுதா. இன்னைக்கு கண்ணீரால கண்கள் நனைஞ்சிருந்தது. 52 வயசுல வாழ்க்கையில பாதிக்கு மேல பாதையை கடந்து வந்திருந்த அவங்களோட இன்னைக்கு அவங்க வாழ்க்கையோட பெரிய முடிவை எடுக்க போறாங்க. மனசுக்குள்ள புயல் எழுந்திருந்தது. 27 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க இந்த வீட்டுக்குள்ள மணமகளா வந்தப்போ இப்படி ஒரு நிலை வரும் என்று கனவுல கூட நினைச்சதே இல்லை. ஆனா இன்னைக்கு அவங்களால எடுக்க போகும் முடிவு அவங்கள அந்த நிலைக்கு கொண்டு வந்துருச்சு. சுதாவோட கண் முன்னாடி அவங்களோட கடந்த காலம் சினிமா படம் மாதிரி திரும்பி பார்க்க ஆரம்பிச்சது. 27 வருடங்களுக்கு முன்னாடி செம்மஞ்சள் சிவப்பு மணமகள் உடை போட்டுக்கிட்டு இருந்த அந்த நாள் நினைவுக்கு வந்தது. மென்மையான உடம்போட அவ ராணி மாதிரி தெரிந்திருந்தா. அவளோட வெண்மையான கரங்களில் போட்டிருந்த மெஹந்தி சிவப்பு நிறம் இன்னும் பசுமையா இருந்தது. புதிய சாரியோட அலங்கரிச்சு தன்னோட அதிர்ஷ்டத்தை கண்ணாடியில ரசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ திடீர்னு சமையல் பாத்திரங்கள் விழுந்த மாதிரி பெரிய சத்தம் கேட்டுச்சு. யாராவது அவங்கள கூப்பிட்டு எரிஞ்ச மாதிரி தோணுச்சு. மகாராணி இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள மருமகளா வந்துட்டு இப்போ 2ஆம் நாள் ஆனதுங்க. ஆனா வீட்டு பொறுப்பு பத்தி கவனமே இல்லை. சமைப்பு வேலையெல்லாம் இன்னும் நாம தானே பண்ணணும். மருமகள் வந்தா வீட்டு பொறுப்பு அவளோட தானே ஆகணும்னு அவளோட காதுக்கு கேட்டுச்சு. சுதா உடனே சாரியோட முந்தானியை எடுத்து இடுப்புல சொருகிட்டு ரூம்ல இருந்து வெளியே வந்தா. வெளியில இருந்த காட்சி அவளை குற்றவாளி மாதிரி உணர வச்சது. மாமியார் ரேகாவும் நந்தினி வீட்டுக்காரரோட தங்கச்சி கடினமா பார்த்த பார்வை அவளை குற்ற உணர்ச்சியில ஆழ்த்திருச்சு. மாமியார் ரேகா அவளை கத்துற சத்தத்துல கூப்பிட்டு கசப்பான குரலோட கட்டளையே சொன்னாங்க. இப்போ இருந்து சமையலரை நீ தான் பார்த்துக்கணும். இந்த வீடு உன் பொறுப்பு. முகத்துல சிரிப்பே இல்லை, அன்பான வார்த்தைகளே இல்லை. சுதாவோட மனசு உடைஞ்சு போச்சு. ஆனாலும் அவ தன்னோட மனசை பலப்படுத்தி புன்னகைக்க முயற்சி செஞ்சா. சுதீரோட கல்யாணம் முடிஞ்சப்போ அவனோட சாந்தமான சிரிப்பு அமைதியான தன்மை அவளை மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது. பெற்றோர்கள் பெரிய சடங்குகளோட கல்யாணம் நடத்தினாங்க. சுதா நினைச்சிருந்தா புதிய மருமகளா வீட்டுக்குள்ள வந்ததுக்காக வீட்டுல ரொம்ப சந்தோஷத்துல சடங்குகள் நடக்கும், அவளால ஒரு இனிப்பு சமைக்க சொல்லுவாங்கன்னு. ஆனா இங்க அதுக்கு எதிர்பாடி நடந்துச்சு. அந்த நாள்ல இருந்து சுதாவை நேர சமையலறையில நிக்க வச்சுட்டாங்க. மாமியார் கடுமையான குரலோட அவளோட எல்லா கடமைகளையும் அவ மேல சுமத்திட்டாங்க. காலை டீயிலிருந்து இரவுக்கான சாப்பாடு வரைக்கும் வீட்டில் ஒவ்வொரு வேலையும் அவளே பண்ணணும். சுதா ஒருபோதும் இவ்வளோ வேலையை தனியாக பார்த்துருந்ததே இல்லை. ஆனால் அவள் மனசு தளரல. காலையில் டீ போட்டு மாமியாருக்கு கொடுத்தப்போ மாமியார் முதல் குடிச்ச உடனே கிண்டல் பண்ணாங்க. இது என்ன டீ? டீனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு வேலைக்காரி கூட இதை விட நல்ல டீ போடுவா. அத்தை, பிடிக்கலனா நான் மறுபடியும் டீ போட்டுக்கிட்டு வர்றேன்னு பதறிய குரலோட சுதா சொன்னான். மெலிந்த புன்னகையோட முகத்துல சிரிக்க முயற்சி செஞ்சா. ஆனா உடனே மாமியாரோட கூப்பிட்டு சத்தத்தை கேட்ட உடனே அவளோட கைகள் கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. வேணா எனக்கு டீயே, வாயோட சுவையே கெட்டு போச்சு. உன் அம்மா உனக்கு டீ பண்ண கூட கத்து கொடுக்கலன்னு சொன்ன உடனே டீ கப் தரையில போட்டாங்க. மாமியாரோட அந்த நடத்தை புதிய மருமகளான சுதாவோட மனசையே குத்தி நொறுக்கிருச்சு. மாமியார் ரேகா ஒரு கடுமையான குணமுள்ள ஆளு. அவங்களுக்கு மருமகள் என்றால் வீட்டு வேலை செய்யும் மெஷின் மாதிரி. குறை சொல்லாம சோர்வில்லாம ஒன்று முடிஞ்ச உடனே இன்னொன்று பண்ணிக்கொண்டே இருக்கணும். தவறுகள் நடக்கக்கூடாது. ஒரு நாளும் சிறிய தவறு நடந்தாலும் மாமியார் கடுமையான கிண்டல்களாலேயே அவளை மனசை காயப்படுத்துவாங்க. எங்க கதிதான் கெட்டது. இப்படிப்பட்ட கேவலமான மருமக நம்ம தலையில வந்துருச்சு. படிச்சிருந்தாலும் ஒன்றும் தெரியாது. என் சுதீர் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான், இவளை தேர்ந்தெடுத்துன்னு ஒவ்வொரு நாளும் ஏராளமான கிண்டல்கள் சுதாவோட மனசை வெட்டி கொண்டே இருந்தது. நந்தினி சுதாவை விட வயசுல சின்னவ. ஆனா அவளுக்கு எந்த குறையும் வைக்கல. அவளும் எதையும் விட்டு வைக்கல. சுதா சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் சுருட்டி முறுக்கி அம்மா முன்னாடி சொல்லிடுவா. கிட்டத்தட்ட தினமும் ஏதாவது ஒரு கலக்கமாவது நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரம்மா வீட்டுக்குள்ள வந்தா. பேசிக்கிட்டே சொன்னாங்க. சரி ரேகா, உன் மகனோட கல்யாணம் பண்ணி பாதி பொறுப்பு முடிச்சுட்ட. இப்போ மகளோட கல்யாணம் எப்போ பண்ண போற? இப்போ மருமகள் வந்துட்டாலே,
மகள் அனுப்பினாலும் வீடு வெறிச்சோடாது. ஆண்டி, நல்ல ஒரு தொடர்பு கிடைச்சா உடனே பண்ணிடுவோம். நந்தினிக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சுன்னு சிரிச்சுக்கிட்டே சுதா பேசினான். ஆனால் நந்தினி இதை கேட்டு பறக்க பாய்ந்து கோபமாயிடுச்சு. ரேகா தேவி கூட இதை கேட்டு கோபம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, இருவரும் அந்த விஷயத்தையே பெரிய பிரச்சனையாக மாற்றிட்டாங்க. அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா முன்னாடியே சுதாவை அவமதிக்க கிட்டத்தட்ட எல்லா வார்த்தையும் பயன்படுத்தினாங்க. உன் நிலைக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளும் மருமகளே, என் மகளோட கல்யாணம் எப்போன்னு முடிவு செய்யறதுக்காக நான் இருக்கேன். நீ யார் என் மகளோட வாழ்க்கை முடிவுகளை எடுக்கிறவளான்னு கூச்சலிட்டாங்க. சுதாவோட கண்களில் நீர் பெருகி வழிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அவள் அமைதியாக தான் இருந்தா. கணவர் பக்கம் குடும்பம் இருந்தவங்களோட பார்வையில் அவள் ஒரு வேலைக்காரி மாதிரி தான். ஆனால் சுதாவுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தது என்னன்னா, அவள் கனவுகளோட அடிப்படையாக நினச்சிட்டு இருந்த சுதீர் கூட எந்த விஷயத்துலையும் அவளோட பக்கம் நின்று பேசவே இல்லை. கல்யாணத்துக்கு பிறகு ஆரம்ப நாட்களில் அவன் நல்லா நடந்துக்கிட்டான். ஆனால் மெதுவாக அம்மாவோட தங்கையோட வார்த்தைகளில் மாட்டிக்கிட்டான். சுதாவை அவன் மனுஷின்னு கூட கருதலை. ஒவ்வொரு விஷயத்துலையும் கட்டளையோட ஆணையோட நடந்து கொண்டான். அவன் ஏதாவது சொல்லும்போது சுதா நடுங்கி போவா. அவன் கண்களில் பாசம் இல்லை, இருந்தது உரிமை மாத்திரம். அந்த உரிமையிலும் மரியாதைக்கு இடமே இல்லை. கல்யாணத்துக்கு சில நாட்கள் கழிச்சு சுதா இரவுக்கான சாப்பாடு போட்டு கொடுத்து சுதீருக்கு கொடுத்தா. அவன் ஒரு வாய் சாப்பிட்ட உடனே பிளேட்டையே தள்ளினான். இவ்வளவு உப்பா போடுறதுக்கு என்ன அவசியம், சமைக்க தெரியும்ல. தொந்தரவுப்பட்ட சுதா நினைச்சது என்னன்னா, கணவன் வீட்டுக்கு வந்தா அவனோட பக்கத்துல உட்காந்து 2 வார்த்தையாவது பேசுவேன் என்று. ஆனா அவன் வீட்டுக்குள்ள காலை வச்ச உடனே அவளை மேல கத்த ஆரம்பிச்சிட்டான். மன்னிச்சிருங்க, இனிமே இப்படி செய்ய மாட்டேன்னு சுதா நடுங்கிற குரலோட சொன்னான். சுதீர் குளிர்ந்த குரலோட, அடுத்த தடவை கவனமாயிரு, இல்லைன்னா என்னாலேயே மோசமா நடக்கும்னு சொன்னான். அவனோட குரல்ல இருந்த கடுமை சுதாவோட இதயத்தையே வேகமா அடிக்க வச்சது. சுதீரோட நடத்தை தினம் தினம் இன்னும் கொடுமையா மாறி கொண்டிருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா, இரவு வீட்டு வந்த உடனே அவன் நேரம் அம்மா ரூமுக்கே போவான். அங்கே அவன் அம்மாவும் நந்தினியும் சுதாவோட சின்ன சின்ன தவறுகளை கூட மிளகா தூவி சாப்பாட்டில் கொடுத்த மாதிரி சேர்த்து பெரிய விஷயமா அவன் முன்னாடி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுதீர் முழுக்க கோபத்தில் வெடிச்சிடுவான். இதை சுதா நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் அவள் முடிவு பண்ணினான், கணவனோட இதை பற்றி பேசணும் என்று. ஆனால் அவள் வாயை திறந்த உடனே சுதீர் கத்திக்கிட்டு சொன்னான், என்ன அர்த்தம் உன் வார்த்தைக்கு? என் அம்மாவும் தங்கையும் தவறு பண்ணுவாங்களா? அம்மா சொல்றது சரிதான், நீ உன் தவறுகளை சரி செய்ய. என் அம்மா தங்கையை பற்றி ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேன். சுதீரோட குரல் அவ்வளவு உயரமா இருந்தது. அந்த சத்தம் ரூம்ல இருந்து வெளியே போனது. கணவன் இப்படி நடந்ததை கண்டு சுதா அதிர்ச்சியோட நிசப்தமா படுக்கையில படுத்துக்கிட்டா. முழுக்க இரவும் தலையணியில முகத்தை புதைச்சு அழுதுகிட்டு இருந்தா. இப்போ கணவர் பக்கம் குடும்பம் சுதாவோட ஒவ்வொரு நாளும் ஒரு தேர்வா மாறுச்சு. காலம் நகர ஆரம்பிச்சது. அவளோட மனசு மெதுவா உடைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்த அந்த பெண் இப்போ ஒரு மௌனமா பயந்து போன பெண்ணா மாறிட்டா. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டு வேலைகள், மாமியாரோட ஆணைகள், மாமியாரும் நந்தினியும் சேர்ந்து பேசுற பொல்லாத வார்த்தைகள், கணவனோட அக்கறை இல்லாம இருக்கிற நடத்தை, இவையெல்லாம் அவளோட மென்மையான மனசை தினமும் நொறுக்கிக்கிட்டே இருந்தது. ஒரு தடவை அவள் உடம்பு சரியில்லாம படுத்து கிடந்தா. காய்ச்சலால உடம்பு முடியல, கண்கள் கனமா இருந்தது. சுதா படுக்கையில படுத்திருந்தா. அந்த நேரத்துல மாமியார் உள்ள வந்தாங்க. முகத்தை சுருக்கிக்கிட்டு கோபத்தோட கண்களை பெருசா பார்த்தாங்க. சுதா ஏதோ குற்றம் பண்ண மாதிரி. என்னாச்சு மருமகளே, எந்த சந்தோஷத்துல இப்படி ஓய்வெடுக்கிறேன்னு கேட்டாங்க. அத்தை, உடம்பு கொஞ்சம் சரியில்லை, காய்ச்சலால உடம்பு நொறுங்குற மாதிரி இருக்குன்னு சுதா சொன்னா. அட பாவி, கொஞ்சம் காய்ச்சல் வந்துச்சுன்னா இப்படி படுத்து கிடக்கணுமா? நாங்கள் எப்பவும் அதிக காய்ச்சலில் கூட வீட்டு வேலை பண்ணிடுவோம், வீடெல்லாம் கவனிச்சிருப்போம். இப்போ இந்த காலத்தில் உள்ள பெண்களுக்கு என்னன்னா, காரணம் சொல்லிக்கிட்டு தப்பிக்கிறது தான். சுதா ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா, ஆனால் தொண்டையிலிருந்து சத்தமே வரல. அதே சமயம் சுதீர் ரூமுக்குள்ளே வந்தான். சுதாவை ஒரு பார்வை பார்த்தான். எந்த வார்த்தையும் பேசாம மொபைல் ஸ்க்ரீன்லேயே மூழ்கிட்டான். உடம்பு நடுங்குச்சு, எழுந்தே நிற்க முடியல. காய்ச்சல் மருந்து எடுத்தாலும் சுகம் வரல. டாக்டருக்கு போயிட்டு போகலான்னு சுதா அவன் பக்கம் பார்த்து கேட்டா. டைம் இல்லை, ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது, அதுவும் சாதாரண காய்ச்சல் தான், எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கிட்டு அப்புறம் ஓய்விடு, இப்போ எனக்கு காலை உணவு போடு,
அம்மாவும் எப்போலையும் காலை உணவுக்காக காத்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு குளிக்க உள்ள போயிட்டான். சுதாவோட மனசுல இருந்த சிறு நம்பிக்கைகளே அந்த நொடியில உடஞ்சு விழுந்தது. நடுங்கிற உடம்போட அவ எழுந்து சமையலறை போய் தோசை சுட ஆரம்பிச்சா. தலை சுத்தினாலும் வேலையை முடிக்கணும். கண்கள்ல இருந்த கண்ணீரோ அமைதியா கன்னத்துல வழிந்து கொண்டே இருந்தது. அந்த நாள்ல இருந்து சுதா குறை சொல்லவே நிறுத்திட்டா. அமைதியா எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சா. துடைக்கிறது, துவைக்கிறது, சமையல், துணி, அவ ஒரு மிஷின் மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா. சில சமயம் ரொம்ப சோர்வா சற்றே உட்கார்ந்தா கூட மாமியார் குரல் கொடுத்து இன்னொரு வேலையை சொல்லிடுவாங்க. சில நேரம் சுதா அம்மாவோட ஃபோன் பேச ஆரம்பிச்சா அங்க இருந்தவங்க எல்லாரும் அவளை குற்றவாளி மாதிரி பார்த்துடுவாங்க. அவளோட சொந்த வீடு ஆனாலும் அவளுக்கான தனி மூளையே இல்லாம போயிடுச்சு. ஒரு நாள் மாமியாரும் நந்தினியும் சுதீரும் எல்லாரும் ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிருந்தாங்க. சுதா மட்டும் தனியா இருந்தா. அவ உடனே தன் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணினான். குரல் நெருடலோடு அதிர்ந்தது. அம்மா, நான் ரொம்ப களைப்பாகிட்டேன். இங்க யாரும் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. என் சொந்த கணவனே கூட என்னை கேட்க மாட்டான். ஃபோன்ல அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா அம்மா ஆழமா சுவாசிச்சு சொன்னாங்க. மகளே, கல்யாணம் சுலபம் இல்லை. ஒருத்தி ஆணையும் பெண்ணையும் இணைக்கிற ஒரு விஷயம் இருக்கு, குழந்தை. நீ தாயான பிறகு எல்லாமே மாறிடும். சுதீரோட மனசும் மாறும். மாமியாரும் நந்தினியும் உன்னை மதிக்க ஆரம்பிப்பாங்க. அம்மா சொன்ன வார்த்தைகள்ல வலியும் இருந்தது, நம்பிக்கையும் இருந்தது. சுதா நினைச்சா, அம்மா சரியா தான் சொல்றாங்க. குழந்தை வந்தா எல்லாமே மாறிடும். கல்யாணத்துக்கு 2 வருடங்கள் கழிச்சு சுதாவோட மடியில அவளோட மகன் வந்தான். அவன் பெயரு கோபால். அவனோட பசுமையான சிரிப்பு அவளோட வாழ்க்கையிலேயே ஒரு வெளிச்சம். குட்டி குட்டியான கை, பால் மாதிரி தோல், இதையெல்லாம் பார்த்த சுதாவோட மனசு பாசத்தால் நிரம்பிடும். அவனாலே அவளுக்கு ஒரு புதிய நம்பிக்கை வந்தது. சுதாவுக்கு ஆவலா இருந்தது. அவளோட கணவன் தன்னோட கருவிலிருந்து பிறந்த குழந்தைய மார்போட கட்டிக்கிட்டு பெருமையா பாசமா பார்க்குற காட்சி. ஆனா சுதீர் ஒரு நாளும் தன் குழந்தைய பாசம் காட்டவே இல்லை. இரவுல கோபால் அழுதா சுதீர் கோபத்தோட கத்துவான். நீ இதை ஏன் அமைதியா படுக்க வைக்க மாட்ட? எனக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு போகணும். சுதா அமைதியா அவனை மடியில தூக்கிக்கிட்டு ஆட்டி பாடி தூங்க வைக்க முயற்சி பண்ணுவா. சில சமயம் முழு இரவுமே விழித்துக்கிட்டு இருப்பா. ஆனா சுதீருக்கு சுதாவும் கோபாலும் எதுவுமே முக்கியம் இல்லை. அதுவும் மாமியார் ரேகாவுக்கு கோபால் அழுதா இன்னும் கோபம். பிள்ளை எவ்வளவு அழுதாலும் இந்த ராணி மட்டும் ஓய்வெடுக்கிற மாதிரி இருக்கிறா. குழந்தைய கூட சரியா சமாளிக்க தெரியல அவளுக்கு. சுதா மனசுக்குள்ள யோசிச்சா, நான் தினமும் குழந்தையும் வீட்டையும் கவனிக்கிறேன். ஆனா பாட்டியும் அத்தையுமா குழந்தைக்கு எந்த பொறுப்பும் இல்லையா? ஆனா அவ வாயில சொல்லவே முடியல. உள்ளுக்குள்ள துன்பமோட அடக்கி கொண்டிருந்தா. கல்யாணமாயி 2 வருடமாச்சு. ஆனா சுதீரோட கையில அவளுக்கு ஒரு நாளும் 1 ரூபாய் கூட செலவுக்கு கிடைக்கவே இல்லை. அவன் சம்பாதிச்சா ஒரு பங்கினை தன்னோட கையில வச்சுக்குவான், மீதிய அம்மா கிட்ட கொடுப்பான். சுதாவுக்கு ஏதாவது வாங்கணும்னு தோணுச்சா சுதீர் குளிர்ந்த குரலிலே அம்மா கிட்ட கேளுன்னு சொல்லுவான். மாமியார் கிட்ட கை நீட்டுவது அவளுக்கு ரொம்ப அவமானமா தோணுது. ஆனா வேற வழி இல்லை. ரேகா பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 100 கேள்விகள் கேட்பா. எதுக்கு இந்த பணம், என்ன வாங்க போறேன்னு. சுதாவுக்கு அது ஒரு பிச்சைக்காரி மாதிரி தோணும். மெதுவா அவ பணம் கேட்கவே நிறுத்திட்டா. கோபாலுக்கான தேவைகள், உடைகள் எல்லாம் சுதாவோட அம்மா வீட்டில இருந்து தான் வந்துச்சு. ஆனா அவன் நினைச்சது சுதீர் தான் தன் மகனுக்காக பாசமா ஏதாவது வாங்கி தரணும் என்று. ஆனா சுதீர் ஒரு நாளும் தன் பையனுக்கு கூட ஒரு சின்ன பொம்மை வாங்கி வந்ததில்லை. ஒரு நாள் கோபால் உடம்பு சரியில்லாம போச்சு. சுதா பதறி போனான். குழந்தைய டாக்டரிடம் கூட்டி கொண்டு போனோம். சுதீர் முன்னாடியே டைம் இல்லைன்னு சொல்லி வர மறுத்துட்டான். ஆனா சுதாவோட கிட்ட ஒரு பைசா கூட இல்லை. அவ துணிச்சலோட சுதீரை பார்த்து, கோபாலா டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறேன், மருந்துக்கு கொஞ்சம் பணம் கொடுன்னு கேட்டா. சுதீர் மொபைல்லேருந்து கண் கூட எடுக்காம, அம்மா கிட்ட கேளு, வீட்டோட எல்லா செலவையும் அவங்க தானே பார்க்குறாங்கன்னு சொன்னான். செலவுக்கு கொஞ்சம் நீங்களே கொடுத்தா என்ன, எப்போ வரைக்கும் நான் அத்தை கிட்ட பணம் கேட்கணும்னு சுதா கேட்டா. விவாதம் பண்ணாத, நான் சொன்னதை செய்யின்னு சுதீர் வெட்டிக்கிட்டான். சுதாவோட தொண்டை நெருப்பாயிடுச்சு. ஆனா அவ அமைதியா எழுந்து கோபாலை மடியில தூக்கிக்கிட்டு தயக்கத்தோட ரேகாவிடம் போனான். ரேகா கிண்டலோட, முதல்ல குழந்தைய கவனிக்கவே இல்லை. ரேகா கிண்டலோட, முதல்ல குழந்தைய கவனிக்கவே இல்லை, இப்போ அவன் உடம்பு சரியில்லாதா மருந்துக்கு பணம் கேட்குற. முன்னாடி கொடுத்த பணத்தோட என்ன செய்தான்னு கேட்டா. அது 100 ரூபாய் தான் அத்தை, இவ்வளோ விலை உயர்ந்த காலத்தில் அது போதுமான்னு சுதா சொன்னான். அட, 100 ரூபாயே குறைவா சொல்றியா? இன்னும் பணம் கிடையாது, இதுலயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு
ரேகா தன் அலமாரியிலிருந்து 100 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்தா. சுதாவோட தொண்டை நெருங்கிருச்சு. அவ அமைதியா திரும்பி வந்தா. கோபாலோ வயிற்று வலியாலும் காய்ச்சலாலும் துன்பப்பட்டான். அவனை மடியில தூக்கிக்கிட்டு சுதா வேதனை கடையே அழுதா. ரேகா அவளுக்கு 100 ரூபாய் தந்தாலும் அவளை அவமானப்படுத்திட்டா. ஆனா சுதா அமைதியா உட்கார்ந்து கொண்டிருக்க போறவே இல்லை. கோபாலோட சுவாசம் வேகமா கூடுச்சு. ஒரு தாய்க்கு பையனோட உயிரை விட மேலானது ஒன்றும் இல்லை. அவ ரூமுக்குள்ள போய் அலமாரியை திறந்து சின்ன லாக்கரை தேடினான். அதுலேருந்து அவளோட கல்யாணத்துக்கு அம்மா கொடுத்த ஒரு தங்க மோதிரத்தை எடுத்தா. அதற்குள்ள கோபால் மறுபடியும் அழ ஆரம்பிச்சான். இல்லடா கண்ணா, அழாத, சீக்கிரம் நல்லா போயிடுவேன்னு அவன் நெற்றியை முத்தமிட்டு மடியில தூக்கிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியேறினான். சுதா வேகமா நடந்து மார்வாடி கடைக்கு போனான். பாதையிலே வெயில் பையனை இன்னும் அதிகமா கலங்க வச்சது. மார்வாடிக்காரர் மோதிரத்தை பார்த்து 5000 ரூபாய் தருவேன்னு சொன்னான். சுதா ஒரு நொடி தயங்கினான். ஆனா கோபாலோட நிலைமை அவளை முடிவெடுக்க வச்சது. பணம் வாங்கி நேரா டாக்டரிடம் போனான். டாக்டர் கோபாலை பரிசோதிச்சாரு. சில டெஸ்ட் பண்ணாங்க. மாலை மருந்து வாங்கி வீடு திரும்பினான். முழு இரவும் கோபாலோட பக்கத்துல உட்கார்ந்துருந்தான். அவன் நெற்றியில ஈரப்பதம் போட்டுக்கிட்டு கவனிச்சு கொண்டே இருந்தான். காலையிலே காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சது. கோபாலோட சிரிப்பு சுதாவோட மனசுக்கு அமைதி தந்தது. காலம் நகர்ந்தது. கோபால் ஒரு வயசு ஆனான். இப்போ நந்தினி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. மாமியார் ரேகா தன் மகளுக்காக எதையும் விட்டு வைக்கல. விலை உயர்ந்த நகைகள், அழகான உடைகள், கல்யாணத்துக்கான எல்லா செலவுகளும் இதை பார்த்த சுதாவுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சுது. இந்த சேம் வீட்டில் அவளோட பையனுக்கு மருந்து வாங்க 500 ரூபாய் கூட கொடுக்க கஷ்டப்பட்டாங்க. ஆனால் நந்தினி கல்யாணத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் நீர் மாதிரி செலவழிச்சாங்க. நந்தினி கல்யாண ஏற்பாடுகளால் வீடு கலையோடு நிரம்பி இருந்தது. சுதாவோ அமைதியாக தன் கடமைகளை செய்து கொண்டே இருந்தா. கல்யாண நாள் நெருங்கிய போது வீட்டு விருந்தினர்களால் நிறைந்தது. எல்லார் பக்கத்தில் சந்தோஷமும் சிரிப்பும் நிறைந்திருந்தது. ஹாலில் விருந்தினர்கள் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார்கள். அங்கே ரேகா தன் மகள் நந்தினியை பற்றி பாராட்டி கொண்டே இருந்தான். என்ன சொல்றது, என் நந்தினி எல்லா வேலையிலும் தேர்ச்சி பெற்றவ. சமையல், தையல், வீடு கவனிப்பது எல்லாவற்றிலும் அவ சிறந்தவ. அவ போகும் வீடு சொர்க்கம் ஆயிடும்னு சொன்னான். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அத்தை சிரிச்சு கொண்டே, ஆமா, நீங்க நந்தினி ஒரு வயிறு மாதிரி, வீட்டழகு அவதான்னு சொன்னாங்க. அவங்களோட குரல்ல பெருமை தெரிந்தது. விருந்தினர்கள் சிரிச்சு கொண்டு சம்மதம் தெரிவிச்சாங்க. அந்த நேரம் சுதா டீ ட்ரே எடுத்து விருந்தினர்கிட்ட போயிருந்தா. கோபால அருகிலேயே தொட்டில்ல தூங்க வச்சிருந்தா. அதனால் அவன் மேல கவனம் வைக்க முடியும். அப்போ வீட்டு கூப்பிடும் ஃபோன் ஒலிச்சுது. சுதா ஃபோன் எடுத்தா. அவளோட அம்மா குரல் கேட்டு மனசு நிம்மதியானது. எத்தனை நாளாச்சு அம்மாவோட பேசாம. ட்ரேயை வச்சுட்டு உட்கார்ந்த உடனே மாமியார் ரேகாவோட பார்வை அவளை பார்க்குது. யாரோட ஃபோன் இதுன்னு மாமியார் குரல் கூப்பிட்டது. அம்மாதான் அத்தைன்னு சுதா மெதுவா சொன்னான். இதை கேட்ட உடனே ரேகா முகம் செவந்தது. விருந்தினர்கள் முன்னாடியே அவ கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா. இப்ப காலத்துல மருமகளுக்கு பொறுப்பு எதுவும் புரியவே மாட்டேங்குது. இவங்க அம்மா வீட்டு பக்கம் எவ்வளோ வித்தியாசமா இருக்காங்க. பாப்பா கல்யாணம், வீட்டு வேலைகள் இருக்க இவங்களுக்கு ஃபோன் பேசுறது தான் முக்கியம். அதனால தான் நானே என் நந்தினியிடம் தெளிவாக சொல்லிட்டேன். கணவன் வீட்டுக்கு போய் என்கிட்ட ஏதாச்சும் பேச வேணும்னா எல்லா வேலையும் முடிச்சு வச்சதுக்கு பிறகுதான் பேசணும். ஒரு முழு நாள் ஃபோனில் ஒட்டிக்கிட்டே இருந்தால் வீட்டு வேலையெல்லாம் அப்படியே நின்று போயிடும். இறுதியில் கணவன் வீட்டில் மருமகள் தான் எல்லாராலும் கவனிக்கப்படணும்னு மாமியார் சொன்னாங்க. ஹாலில் உட்கார்ந்துருந்த ஒரு உறவுக்காரத்தி சாந்தி உடனே சம்மதிச்சு, அதானே, முழு நாளும் கணவன் வீட்டு பக்கம் பேசிக்கிட்டு இருப்பது நல்லதல்ல. இப்போ இருக்கிற காலத்துல பிறந்த வீட்டாரு மருமகள் வீட்டில் நடக்கும் எல்லா விஷயத்துலையும் தலையிட தயாரா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட வார்த்தையை கேட்ட உடனே பக்கத்துல இருந்த விருந்தினர்களும் சிரிச்சாங்க. எல்லாரோடும் நடுவில் சுதா ஒரு ஜோக்கா மாறினா. சுதாவோட கண்கள்ல நீர் வழிந்தது. அவ ஃபோன்ல மெதுவா, அம்மா நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன்னு சொன்னான். அம்மா அங்கிருந்து பாசமா, சரி மகளே, உனக்கு டைம் கிடைக்கும்போது ஃபோன் பண்ணு, ரொம்ப நாளாச்சு உன்னோட பேசாமன்னு சொன்னாங்க. சுதா எழுந்து மீண்டும் சமையல் அறைக்கு போனான். நந்தினி கல்யாணம் எப்படி எப்படியோ முடிஞ்சு போச்சு. சுதா நிம்மதியோட மூச்சு விட்டா. குறைந்தபட்சம் இப்போ அவளோட கிண்டலுக்கு கூட்டாளி வீட்டு வெளியேறி போனவ. ஆனா மாமியாரோ நிற்க போவதில்லை. அவங்களோட நாக்கு சுதாவுக்கு முன்னாடியே கூர்மையா இருந்தது. இப்போ அவங்களோட குறி மட்டும் மாறிவிட்டது. கல்யாணத்துக்கு ஒரு வாரம் கழிச்சு சுதா மாமியாரோட ரூம் கிட்ட போயிருந்தா. கோபால் குட்டிக்காக வெந்நீரை எடுக்க போனான்.
அப்போ அவ மாமியாரோட கூப்பிட்ட சத்தம் கேட்டது. நந்தினி ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா. அவங்களோட வார்த்தையில அதே கிண்டல் இருந்தது. ஆனா வித்தியாசம் என்னன்னா, முன்னாடி அம்மா மக சேர்ந்து சுதாவை குறை சொல்லுவாங்க. இப்போ நந்தினி வீட்டோட மாமியாரையும் அண்ணியையும் குறை சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. இது என்ன நந்தினி, இன்னும் ஒரு வாரம் தான் ஆச்சு உன் கல்யாணம் முடிஞ்சு, ஆனா உன்னை சமையலறையே நிக்க வச்சுட்டாங்க. ஐயோ, என் பூ மாதிரி பொண்ணு, இப்போ உனக்கு சுத்தி பார்க்கும் நேரம். உன் கையில இருக்கும் மெஹந்தி கூட கலையில, ஆனா வேலையில நிக்க வச்சுட்டாங்க. எவ்வளவு கொடூரமானவங்க உன் குடும்பம்னு ரேகா குரல் கோபத்தோட இருந்தது. சுதாவோட கால்கள் நின்று போனது. முகத்துல ஒரு கசப்பான புன்னகை வெளிப்பட்டது. மனசுக்குள்ள எவ்வளவு ரெட்டை தரமோ இவங்களுக்கு. எனக்கு கல்யாணத்துக்கு 2ஆம் நாள்லயே சமையலறையில் நிக்க வச்சுட்டாங்க. நான் பூ மாதிரி மென்மையானவள் இல்லையான்னு நினைச்சு கொண்டா. அவளுக்கு நந்தினி கல்யாண நேரம் நினைவுக்கு வந்தது. அப்போ மாமியார் விருந்தினர்கள் முன்னாடியே பெருமையா, நான் ஒருபோதும் என் மகளோட வீட்டோட தலையிட மாட்டேன், கணவர் வீட்டில் முதல்ல இருந்து வேலையை செய்ய கற்றுக்கொள்ளணும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அதே மாமியார் தினமும் ஃபோன்ல நந்தினியோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. சில நேரம் சுதாவை கிண்டல் பண்ணுவாங்க. சில சமயம் நந்தினியோட மாமியார் வீட்டோட மக்களை பற்றி குறை சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு பிறகும் நந்தினி அடிக்கடி அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பல நாட்கள் தங்குவாளாம். ஒவ்வொரு தடவையும் தன் மாமியாரையும் அண்ணியும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. அதுக்குள்ள மாமியாரோ அதுக்கு மசாலா சேர்ப்பாங்க. ஆனா சுதாவுக்கு பேசுற உரிமை முன்னாடியே இல்லை, இப்பவும் கிடையாது. அவ அமைதியா தன் வேலையிலேயே மூழ்கிட்டு இருந்தான். ஏன்னா அவளோட ஒரே குறிக்கோள் தான் பையன் கோபாலுக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும். கோபால் இப்போ பெரியவனாகி கொண்டிருந்தான். அவனுக்கு நல்ல கல்வி கிடைக்கணும், அவன் ஒரு தகுதியான மனிதனா வளரணும் என்று சுதா நினைத்தாள். ஒரு மாலை சுதீரும் ரேகாவும் ஹாலில் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ சுதா கோபாலை பள்ளிக்கு அனுப்பணும் என்று சொல்ல ஆரம்பிச்சா. இன்னும் 3 மாசம் இருக்கு புதிய கல்வி ஆண்டு ஆரம்பிக்க. இப்போவே பள்ளியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிற. நான் கோபாலை ஒரு ஆங்கில மீடியம் பள்ளியில் சேர்க்கணும். கான்வென்ட் பள்ளியில் அட்மிஷன் வாங்கணும்னா 3 மாதம் முன்னாடி அப்ளிகேஷன் எடுக்கணும். நீங்கள் போய் அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னான். உடனே ரேகா தலையிட்டா. இவ்வளவு சின்ன பையன் ஏன் தூரம் அனுப்பணும்? எங்களோட காலத்தில் பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கும் அரசு பள்ளியிலேயே படித்தாங்க. சுதீரும் தன் அம்மாவோட பக்கம் சேர்ந்தான். ஆமாம், சரிதான் அம்மா சொல்கிறது. பெரிய பள்ளியில் போட வேண்டிய அவசியமே இல்லை. சுதா தன் பேச்சில் வலியுறுத்தினாள். நீங்கள் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. குழந்தை எதிர்காலம் நல்லா அமையணும்னா அவனை நல்ல ஆங்கில மீடியம் பள்ளியில் படிக்க வைக்கணும். போதும், வேண்டாம், இப்படி தேவையில்லாத சுமைகள் வேண்டாம். நீங்கள் பேசுகிற மாதிரி எல்லா பணம் செலவில்லாமல் வருமானு மாமியார் சொன்னாங்க. அதுக்கு சுதா பதில் சொன்னான். அம்மா, செலவு பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் வேலைக்கு போயிடுவேன். இதை கேட்ட உடனே சுதீர் சீற்றமாக பேசினான். இப்போ நீ வேலைக்கு போறியா? அப்போ வீட்டு வேலை யார் செய்கிறது? உனக்கு வேலைக்கு போகிறதுக்கு காரணம் தான் வேணும். சும்மா பிடிச்ச மாதிரி வெளியே சுற்றி பாரு, மாமியாரோட வீட்டில் சாப்பாடு வந்துருமா? ஆனால் கோபாலோட படிப்பு எதிர்காலம் அதுதான் சுதாவுக்கு முக்கியம். அவ துணிச்சலோட தன் பேச்சை வச்சிருந்தா. ஆனா அவ எல்லா முயற்சிகளையும் சுதீர் கோபத்தால சாம்பலாக்கினான். இப்பவும் வேற விவாதம் வேண்டாம், அமைதியா வீட்லயே இரு, பெரியவளாகி வேலைக்கு போற மாதிரி பேசுறேன்னு அவன் கடுமையா கத்தினான். 2 காலை தட்டிட்டு ஹால்ல இருந்து வெளியேறினான். சுதா அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு புரிஞ்சது, அவளோட வாழ்க்கை எப்போதும் இந்த வீட்டோட 4 சுவர்களுக்குள்ளேயே அடைஞ்சு போகும். அவ தன் மனசுக்கே விரோதமா தன் விருப்பம் இல்லாம வாழ வேண்டியிருக்கு. ஆனா தன் குழந்தை விஷயத்துல மட்டும் சமரசம் செய்ய மாட்டா. அதனால அடுத்த நாள் காய்கறி வாங்குறதுக்கு பெயர்ல சுதா அமைதியா பள்ளிக்கு போய் அப்ளிகேஷன் எடுத்துட்டு வந்தா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சுதாவுக்கு தன் அம்மா வீட்டுக்கு போக வாய்ப்பு கிடைச்சது. மாமியார் வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு போக விடுமுறை எடுப்பது போருக்கு சென்று வெல்ற மாதிரி. மிகுந்த கஷ்டத்துல 2 நாள் அம்மா வீட்டுக்கு போக அனுமதி கிடைச்சது. அம்மா அப்பாவை சந்திச்சதும் சுதாவோட மனசு லேசாயிடுச்சு. அவங்களோட அன்பு பாசம் அவளுக்கு சில நிமிஷமாவது சுதந்திர உணர்ச்சியே கொடுத்தது. ஆனால் உண்மையான அமைதி அவளுக்கு வந்தது அவளோட சிறு பிள்ளை நண்பி சீமாவை சந்திச்சப்போ. சீமாவோட அம்மா வீட்டு சுதா வீட்டு பக்கத்துல தான் இருந்தது. சீமாவும் கோடைக்கால விடுமுறைக்காக அங்க வந்திருந்தா. இருவரும் உட்கார்ந்து பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்தாங்க. பள்ளி நாட்களில் தெருக்களில் ஓடினது, ஒளிச்சாட்டி விளையாடினது, ஒவ்வொரு விஷயத்துலையும் இருவரும் சிரிச்சுக்கிட்டு உருண்டு போயிட்டு இருந்தாங்க. சுதாவோட மனசு லேசாக இருந்தது. அவள் மறுபடியும் கவலை இல்லாத ஒரு பெண்ணாக மாறிட்ட மாதிரி. ஆனால் உள்ளங்கண்ணத்தில் அவளுக்கு ஒரு உணர்வு, இந்த சுதந்திரம் தருணங்கள் தற்காலிகம்தான், எப்படியும் கைதி திரும்ப கைதுக்குள்ளே போக வேண்டியிருக்கும். அதை நினச்ச உடனே அவளோட முகம் சோகமாக மாறிடுச்சு.
சீமா அதை கவனிச்சு கேட்டா. என்ன சுதா, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்க? சுதா சிறிய சிரிப்புடன் தவிர்க்க முயற்சி செஞ்சா. ஆனா சீமா வற்புறுத்தினா. சொல்லுடா, உன் தோழிக்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற? இறுதியில சுதாவோட மனசு உடைஞ்சு போயிடுச்சு. அவ தன் எல்லா துயரத்தையும் சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே சொன்னான். நான் வேலை பார்த்துருந்தா குறைஞ்சது என் பையன் வாழ்க்கையை சீராக்கியிருப்பேன். சீமா சிரிச்சுக்கிட்டு சொன்னான். அப்படியே வெளியே போகணும்? வீட்டிலேருந்து பிள்ளைகளுக்கு டியூஷன் போடு. உனக்கு படிப்பில் நல்ல அனுபவம் இருக்கு. தமிழ், கணிதம், ஆங்கிலம் எல்லா பாடங்களையும் முதலிடத்துல பாஸ் ஆனவளே நீ. வெளியே போக வேண்டியதில்லை, பிள்ளையை கவனிக்கவும் முடியும்ல. சுதா சோகமான குரல்ல பதில் சொன்னான். ஆமா சரிதான், ஆனா என் கணவர் வீட்டில் இதுலேயும் எதிர்ப்பு தெரிவிச்சா வீட்டு மக்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் சண்டை போடுறாங்க. சீமா அவளோட கையை பிடிச்சு சொன்னான். நீ இவ்வளவு யோசிச்சுக்கிட்டே இருந்தா எதுவும் செய்ய முடியாது சுதா. பயந்து வாழ்றத நிறுத்து. உன் பையன் எதிர்காலத்தை சீராக்கணும்னா முதல்ல நீயே உன் சொந்த காலில் நிற்கணும். யாரிடமிருந்தும் எதிர்பார்க்காத. சுதாவோட கண்கள்ல ஒளி வந்தது. ஆனா அடுத்த நிமிஷம் அவ சொன்னான். ஆனா வெற்றி இல்லைன்னா என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாதே. சீமா சிரிச்சுட்டு சொன்னான். சுதா, நீ ஆரம்பி. வெற்றி கிடைக்கிறது எப்பவும் முயற்சி செய்வவங்களுக்கு தான். 2 நாளுக்கு அப்புறம் சுதா அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு திரும்பினான். அவ துணிச்சலோட ஒரு நாள் மாமியார் கிட்ட சொன்னான். அம்மா, நான் இப்போ வீட்டில இருந்து பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கணும். மாமியாரோட புருவம் சுருக்கமாக போச்சு, முகம் கோபத்தால் செவந்துருச்சு. டியூஷனா? இது என்ன புதிய நாடகம்? அவங்களோட குரல் கடுமையாக இருந்தது. ஆனால் சுதா அமைதியாக பதில் சொன்னான். அத்தை, சாயங்காலம் சில மணி நேரம் மட்டும் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன். வீட்டு பணியிலும் தடங்கள் இருக்காது. கோபாலை கவனிக்கவும் முன்ன மாதிரி இருக்கும். மாமியார் எதிர்ப்பு சொல்லணும்னு நினைச்சாங்க, ஆனா எந்த தக்க காரணமும் இல்லாததால அமைதியா இருந்துட்டாங்க. சுதா சும்மா தன் ரூமுக்கு போயிட்டா. அவளோட மனசுக்குள்ள வெற்றி பெற்ற சந்தோஷம் இருந்தது. அந்த நேரம் நந்தினி தன் அம்மா வீட்டில் இருந்தா. ஆனா கல்யாணத்துக்கு பின்பும் அவ வீட்டு ஒவ்வொரு விஷயத்திலையும் தலையிட்டு கொண்டே இருந்தா. ஒரு நாள் சுதா சமையலறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ நந்தினி மாமியாரிடம் மெல்ல சொன்னான். அம்மா, நீங்கள் அண்ணி டியூஷன் எடுக்கிறத மறுக்கலையே. அவளோட கையில் பணம் வந்துருச்சுன்னா அப்புறம் அவள் தன் விருப்பத்துக்கு நடப்பா. உங்கள் பேச்சு எதுவும் கேட்க மாட்டான்னு நந்தினி சுருக்கமான குரலில் சொன்னான். அட, நான் என்ன பச்சை குழந்தையா? வீட்டில் எல்லா வேலையும் இதில் போட்டுடுறேன். மாலைக்குள்ளே சோர்ந்து போயிடுவா. ஒரு மாதத்துக்குள்ளே பணம் சம்பாதிக்கிற வெறி தலையிலிருந்து இறங்கிடும்னு மாமியார் தன் திட்டத்தை மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டாங்க. முன்னாடி அவங்க காய்கறி நறுக்கிறது, துணி அடுக்கிறது மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லா வேலையிலிருந்தும் பின்வாங்கிட்டாங்க. சுதாவுக்கு தள்ளி போயிடுச்சு. காலையிலேருந்து மாலைக்குள்ளே சமைச்சு வீடு சுத்தம் பண்ணி எல்லாம் தனியாக செய்யணும். மாலை 2 மணி நேரம் டியூஷன் எடுத்துட்டு மறுபடியும் சமையலறையிலேயே மூழ்கி போயிடுவா. இதுக்கு பின்னால் என்ன இருக்கும்னு அவளுக்கு நல்லா புரியுதே. மாமியார் அவளை இவ்வளவு சோர்வடைய வைக்கணும்னு தான் நினச்சாங்க. அப்புறம் அவள் டியூஷனை விட்டு விடுவான்னு. ஆனால் சுதா தோற்கலை. அவள் முழு மனதோட பணி புரிஞ்சுக்கிட்டே இருந்தா. மெதுவாக அவளோட மாணவர்கள் கூடிக்கிட்டே போனாங்க. குழந்தைகள் சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்களோட பெற்றோரும் சுதா படிப்பிக்கிற விதத்துக்கு பாராட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் சுதா முதன்முறையாக டியூஷன் சம்பளத்தை கையில் வாங்கினா. அவளோட கண்கள் சந்தோஷத்தால் மின்னின. உடனே கணக்கு போட்டா. இந்த தொகை கோபாலுக்கான உடை, புத்தகம், படிப்புக்கு போதும்னு. அவள் மனசுக்குள்ளேயே உறுதி பண்ணிக்கிட்டா. என்ன ஆனாலும் நான் பின்வாங்க மாட்டேன். ஆனால் கணவர் வீட்டில் அமைதியாக இருக்குமா? நந்தினியும் மாமியாரும் நாள் முழுக்க உட்காந்து சுதாவோட குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பாரு, இப்போ டியூஷன் காரணம் வீட்டு வேலை கூட சரியாக செய்யலைன்னு நந்தினி ஒரு நாள் சுதீரிடம் முறையிட்டா. மாமியார் உடனே கூச்சலிட்டாங்க. ஆமாண்டா, கோபாலையும் சரியாக கவனிக்கல. சுதீர் முன்னாடியே தன் அம்மாவும் தங்கச்சியும் சொல்வதை எளிதிலே நம்பிடுவான். அவன் கோபத்திலே கத்தினான். சுதா, இது என்ன கேளியா? டியூஷன் காரணமா வீட்டு வேலையை கெடுக்கிற? இதையெல்லாம் உடனே நிறுத்து, இல்லைன்னா நல்லதா இருக்காது. சுதா அமைதியான ஆனா உறுதியான குரல்ல பதில் சொன்னான். சுதீர், நான் வீட்டோட எல்லா வேலையும் செய்கிறேன். கோபாலையும் முழுசா கவனிக்கிறேன். டியூஷன் நான் என்கிட்ட இருக்கும் ஓய்வு நேரத்தில் தான் எடுக்கிறேன். இதுக்கு யாருக்கும் குறை சொல்ல உரிமை இல்லைன்னு நினைக்கிறேன். சுதீருக்கு முகம் சுளிச்சது. ஆனால் சுதாவோட கண்களில் தெரிந்த அந்த உறுதியான பார்வைக்கு அவனிடம் பதில் இல்லை. அவன் முணுமுணுத்துக்கிட்டே ரூம்லேருந்து வெளியேறினான். சுதாவோட அடிகள் இனிமேல் தடுமாற போவதில்லை. அவள் தன் பாதையில் சொல்வதற்கான உற்சாகம் கிடைச்சிருச்சு. இந்த பாதை எளிதில்லைன்னு அவள் நன்றாகவே அறிந்திருந்தாள். ஆனால் தன் உழைப்பால் வாங்கிய பணம் அவளுக்கு ஒரு புதுசாக சக்தி கொடுத்தது.
சில நாட்களுக்கு பிறகு சுதா கோபாலுக்காக அட்மிஷன் படிவம் எடுத்து வைத்திருந்த பள்ளியில சேர்க்க நேரம் வந்துச்சு. சுதா இதே விஷயத்த சுதீரிடம் சொன்னதும் அவனோட புருவம் சுருங்கிருச்சு. அவன் நாற்காலியிலே திடுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டே கோபத்துல சொன்னான், அட பாவி, இதே பழைய கதை எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருக்கிற. ஒரு முறை சொன்னா உனக்கு புரியாதா? நான் ஒரு முறை கிளியரா சொல்லையா அந்த பள்ளியில அட்மிஷன் பண்ணக்கூடாதுன்னு? வீட்டில் இன்னும் செலவுகள் இருக்கு. சுதா ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டுட்டு பதில் சொன்னான். சுதீர், கோபாலோட படிப்பு செலவு எல்லாத்தையும் நான் என் சம்பாதத்திலையும் சமாளிச்சுக்கிறேன். ஒரு வேளை குறைஞ்சிச்சுன்னா உன்னிடம் தான் கேட்பேன். எனக்கு உன்னோட ஆதரவு மட்டும் வேணும். இதை கேட்ட உடனே மாமியார் முகத்துல கோபம் ஊறின மாதிரி முகம் செவந்துருச்சு. வா, பெரியவளாகி தன் சம்பாத்தியம் காட்டுறவளா? 2-4 ஆயிரம் சம்பாதிச்சுட்டா நாக்கு நீளமா வந்துருச்சா? இப்போ செலவுகளை சமாளிக்கிற. ஆனா நாளைக்கு பையன் பெரியவனானப்போ பள்ளி கட்டணம், புத்தகங்கள், இன்னும் எவ்வளவு செலவுகள் வரப்போகுது. அப்ப என்ன பண்ணுவ? போய் பிச்சை எடுக்க போறியான்னு கேலி செஞ்சாங்க. சுதீரும் அம்மாவோட பக்கம் சேர்ந்துக்கிட்டு கோபத்துல உத்தரவு கொடுத்தான். நீ மனசுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோ, ஆனா என்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் வைக்காத. கோபாலோட அட்மிஷன் செலவு எதுக்குமே நான் வரமாட்டேன், ஒரு காசும் கொடுக்க மாட்டேன். இந்த வார்த்தைகளை சுதா கேட்டதும் அவளோட மனசு துண்டு துண்டா நொறுங்கினாலும் அவளோட அடிகள் தளரல. அடுத்த நாள் காலையிலே எழுந்து எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு கோபாலை ரெடி பண்ணி டியூஷன் சம்பளத்தில் சேமிச்சிருந்த பணத்தை கையில் எடுத்துக்கிட்டு பள்ளிக்கு போனான். பள்ளி வாசல் முன்னாடி வந்த உடனே அவளோட இதயம் வேகமாக துடிச்சது. ஆனால் உள்ளங்கணத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது. கோபாலோட அட்மிஷன் பண்ணி முதல் கட்டணத்தை அவ தன் சம்பாத்தியத்திலேயே கட்டினான். கோபாலோட கையை கட்டி கொண்டு வீடு திரும்பின போது சுதாவோட முகத்தில் ஒரு சிரிப்பு மலர்ந்திருந்தது. கோபால் பள்ளிக்கு போக ஆரம்பிச்சதால சுதாவுக்கு பகலில் கொஞ்சம் ஓய்வு நேரம் கிடைக்க ஆரம்பிச்சது. அவள் காலை பள்ளிக்கு சேர்த்துட்டு சீக்கிரமாக வீட்டு பணி முடிச்சுட்டு சமைத்தல், துணி துவைத்தல், வீடு சுத்தம், அப்புறம் தன் டியூஷன் கிளாஸில் கவனம் செலுத்தினான். அவளோட உழைப்பு பழிக்க ஆரம்பிச்சது. மாணவர்களின் எண்ணிக்கை கூடின. அவளோட சம்பளம் இப்போ கோபாலோட படிப்பு, சின்ன சின்ன தேவைகள் எல்லாத்துக்கும் போதும்னு ஆகிடுச்சு. ஆனால் கணவர் வீட்டோட சூழல் மாறலை. சுதாவோட உழைப்புக்கும் கோபாலோட தேவைகளுக்கும் சுதீருக்கும் கவலையே இல்லை. பெரும்பாலான பணம் மாமியாரோட கையில் போயிடும். அது எல்லாமே நந்தினியோட வீடு குடும்பத்துக்கே அலைமோதன மாதிரி செலவாயிடும். நந்தினி இன்னும் வாரத்துக்கு 2-3 தடவை அம்மா வீட்டுக்கு வந்துட்டு சுதாவை பழிப்பதற்கான வாய்ப்பை ஒருபோதும் விடமாட்டா. மெதுவா கோபால் பெரியவனாகிறான். வீட்டோட சூழலை அவன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். அவன் பார்ப்பான், அவன் அம்மா நாள் முழுக்க உழைக்கிறா, ஆனால் பாட்டி அவளை திட்டுவா. அத்தை வந்தா அம்மாவை இழிவா பேசுவா. கோபாலுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. அவன் அப்பா ஒருபோதும் அன்போட தழுவி பார்க்க மாட்டான். பாட்டி அத்தை சொல்றதை கேட்டு அம்மா கிட்ட கோபம் காட்டுவான். கோபாலோட புரிதல் அவன் வயசை தாண்டி முன்னேறி இருந்தது. அவன் அடிக்கடி அம்மாவிடம் சொல்வான், மம்மி, பாட்டியும் அத்தையும் உங்களை பற்றி பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் இந்த வீட்டில் இருக்க விரும்பலை. நீங்கள் இதெல்லாம் சகிக்கிறீங்க. நாம் எங்காவது தூரம் போயிடலாம், உங்களை யாரும் காயப்படுத்தாத இடத்துக்கு. சுதா அவன் பேச்சை கேட்ட உடனே மெதுவாக சிரிப்பா. அவனோட தலையில் கையை வச்சுக்கிட்டு சொல்வா, செல்லமே, இந்த விஷயங்களுக்கு கவலைப்பட வேணாம். நீ உன் படிப்பில் கவனம் செலுத்து. முதல்ல நீ உன் காலில் நிற்கணும், பிறகு பார்ப்போம். நேரம் ரொம்ப விலை உயர்ந்தது, அதை இழந்துட்டா திரும்ப கிடைக்காதுன்னு சுதா சொன்ன வார்த்தைகளை கோபால் மனசார புரிஞ்சுக்கிறான். அவன் எப்போதும் முயற்சி பண்ணுவான், தன் அம்மாவுக்கு தன்னால் எந்த தொல்லையும் வரக்கூடாது. சில சமயம் அவன் சமையல் அறையில் சின்ன சின்ன வேலைகள் அவளுக்கு உதவி பண்ணுவான். சில சமயம் தன் பள்ளி ஹோம்ஒர்க் அவனே முடிச்சுக்குவான். சுதாவும் தினமும் இரவு 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டு கோபாலுக்கு சொல்லி கொடுப்பான், அவனோட எதிர்காலம் பிரகாசிக்கணும் என்பதற்காக. நேரம் பறவைக்கு இறகுகள் வந்த மாதிரி பறந்து போச்சு. கோபாலோட உழைப்பும் சுதாவோட உறுதியும் பழிச்சது. ஒவ்வொரு ஆண்டும் பள்ளியிலேயே அவன் டாப்பராக வந்தான். கோபால் இப்போ 10ஆம் வகுப்புக்கு வந்திருந்தான். சுதா டியூஷனில் தொடங்கிய சிறிய வருமானம் கோபாலோட பள்ளி கட்டணம், சின்ன தேவைகளையே முடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு நாள் கோபால் பள்ளியிலிருந்து வந்து சொன்னான், அம்மா, இந்த முறை சயின்ஸு சில எக்ஸ்ட்ரா புத்தகங்கள் வாங்கணும். டீச்சர் அவள் இல்லாமல் படிப்பு முழுமையாக இருக்காதுன்னு சொன்னாங்க. சுதா அமைதியாக இருந்தா. அவள் தெரிஞ்சிருந்தது, பையில் இன்னும் சில ரூபாய் மட்டும்தான் இருக்குது. மாலை அதிக நேரம் யோசிச்சுட்டு அவள் சுதீரிடம் சொன்னான், கோபாலுக்காக சில புத்தகங்கள் வாங்கணும், கொஞ்சம் பணம் கொடுத்துட்டீங்கன்னா. சுதீர் கடுமையாக சொன்னான், ஏன்? நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சப்போ எல்லாம் நீயே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ன, இப்போ ஏன் என்கிட்ட வர்ற? நான் முதல் நாள்லேயே உனக்கு சொல்லலையா என்கிட்ட ஒரு காசும் எதிர்பார்க்காதன்னு? அப்படியே போய் வெளியில் பிச்சை கேளு.
இந்த தேவையில்லாத செலவுகளுக்காக எங்கிட்ட ஒரு காசும் கிடைக்காது. கோபால் வாசல்லே நின்று இதையெல்லாம் கேட்டான். அவன் உள்ள வந்து அம்மாவை அணுகி சிறிய சிரிப்புடன் சொன்னான், பரவாயில்லம்மா, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சுதா எதுவும் சொல்லலை. அடுத்த நாள் பள்ளியிலிருந்து கோபால் வீடு திரும்பினப்போ அவன் கையில் சுதா புத்தகங்கள் வாங்க பணம் வைத்து கொடுத்தா. கோபால் அதிசயமாக பார்த்தான். அம்மா, நீங்கள் நேற்று தான் சொன்னீங்கள்ல பணம் இல்லைன்னு. அப்போது அவன் கண்கள் அம்மாவோட கழுத்தை பார்த்தது. எப்போதும் அணிந்து கொண்டிருந்த மெல்லிய தங்க செயின் இப்போ இல்லை. அவனோட கண்கள் நனைந்து விட்டது. அம்மா, நீங்கள் செயினை வித்துட்டீங்களா? நான் வேண்டான்னு சொன்னனே. சுதா அவன் தலையை தடவி கொண்டு சொன்னான். செயின் மறுபடியும் ஆனால் வாங்கிக்கலாம், ஆனால் இந்த நேரம் திரும்ப வராது. நீ உன் காலில் நிற்கிற நாள் தான் எனக்கு எல்லா தியாகங்களும் பலிக்கும்னு எனக்கு தெரியும். கோபால் இதை பார்த்து மனசுக்குள்ளே வலி அடைகிறான். அவன் அம்மா நாள் முழுக்க உழைக்கிறான், ஆனால் இன்னும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை செலவழிக்க வேண்டியிருக்கு. ஒரு நாள் கோபால் சொன்னான், அம்மா, நீங்கள் ஆன்லைன் கோச்சிங் ஏன் கொடுக்கக்கூடாது? சுதா ஆச்சரியமாக கேட்டா. ஆன்லைன் கோச்சிங்கா? ஆமாம் அம்மா, நீங்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு மொபைல் மூலமாக நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் இருக்கும் குழந்தைகளுக்கு கற்பிக்கலாம். இப்போது அப்படிப்பட்ட நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. டீச்சர் ஸ்டூடெண்ட்டுகளை இணைக்குது. சும்மா ரெஜிஸ்டர் பண்ணணும். பிறகு படிக்க விரும்புகிற பிள்ளைகளோட கனெக்ஷன் கிடைக்கும். கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்குவாங்க, ஆனால் நல்ல வருமானம் கிடைக்கும். அப்படி சொன்ன உடனே கோபால் தானே சுதாவோட ஆன்லைன் டியூஷன் பிளாட்ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டான். அப்புறம் சுதாவோட ஃபோனில் குழந்தைகளோட பெற்றோரிடமிருந்து விசாரணை கால் வர ஆரம்பிச்சுது. சீக்கிரமாகவே நிறைய பிள்ளைகள் அவரிடம் டியூஷன் சேர்ந்துக்கிட்டாங்க. இப்போ சுதா எல்லா பிள்ளைகளுக்கும் ஆன்லைனில் படிக்க வைக்க ஆரம்பிச்சிட்டா. நல்ல வருமானமும் வர ஆரம்பிச்சுது. ஆனாலும் ராத்திரி கொஞ்ச நேரம் எடுத்துக்கிட்டு கோபாலோட படிப்பிலும் கவனம் செலுத்துவா. பிறகு கோபாலோட 10ஆம் வகுப்பு ரிசல்ட் வந்தது. 10ஆம் வகுப்பு தேர்வில் முழு மாவட்டத்தில் முதலிடம் பிடிச்சான். சுதா அவனை தழுவிக்கிட்டா. பத்திரிக்கையில் கோபாலோட படம் பெயர் வந்ததை பார்த்த உடனே அவ திரும்ப திரும்ப அவனுக்காக கண் கட்டி ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆனால் சுதீர் ஒருபோதும் கோபாலோட படிப்புக்காக ஒரு காசும் கொடுக்காதவன் இப்போ உறவினர்கள்கிட்ட பெருமையாக சொல்கிறான், கோபால் 10ஆம்ல டாப்பராக வந்திருக்கான். எனக்கு தெரியும், என் பையன் ரொம்ப அறிவு, அதனால தான் அவனை நல்ல பள்ளியில் சேர்த்தேன். மாமியாரும் தன் மகனை புகழ்வதில் தயங்க மாட்டான். என் சுதீர் ஒருபோதும் கோபாலோட படிப்பில் குறை வர விடலை, எப்போதும் கவனிச்சுட்டு வந்தான். கோபால் இதையெல்லாம் கேட்டு ரத்தம் கொதிக்கும்னு இருந்தது. அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அவன் பள்ளி கட்டணம் முதல் புத்தகங்கள் வரை எல்லாமே அம்மா டியூஷன் சம்பாதித்தது தான் நடந்தது. சுதா எப்போதாவது சுதீரிடம் கேட்க முயற்சி செஞ்சா அவ அவமதிப்பு மட்டும்தான் அனுபவிச்சா. ஆனால் கோபால் அமைதியாக தான் தேர்வு பண்ணினான். ஏன்னா பதில் சொல்கிற சரியான நேரம் இன்னும் வரலன்னு தெரிஞ்சிருந்தது. கோபால் இப்போ இளைஞனாக இருந்தான். உயரம் கூடிய அமைதியான ஆழமாக பார்ப்பதற்குரிய கண்களோட ஒரு பையன். அவன் வயசில் இருக்கும் நண்பர்கள் சினிமா பற்றி பேசிக்கிட்டு இருந்தப்போ கோபால் புத்தகத்திலேயே மூழ்கிட்டு இருந்தான். அம்மாவோட போராட்டத்தை பார்த்து நான் ஏதோ பெரியவனாகி காட்டணும்னு அவனுக்குள்ள ஒரு பிடிவாதம் வளர்ந்து விட்டது. நல்ல மதிப்பெண்களோட கிராஜுவேஷன் முடித்தான். அவனோட கனவு சிவில் சர்வீஸில் போகிறது. யூபிஎஸ்சி தேர்வுக்காக தயாராக ஆரம்பித்தான். முழு முயற்சி செய்தான், ஆனால் வெற்றி கிடைக்கல. ஒரு நிமிஷத்துக்கு மனசு கலங்கி போச்சு. ரொம்பவும் நம்பிக்கை இழந்தான். சுதா அவனை தழுவிக்கிட்டே சொன்னான், தோல்விக்கு பயப்படாத கண்ணா, இது தற்காலிக தடைகள் மாதிரி தான். என் பையன் ஒருபோதும் நிற்க மாட்டான். கோபால் மீண்டும் தயாராக ஆரம்பித்தான். இப்போ பகலிரவா ஒன்றாக்கி விட்டான். மொபைல் பயன்படுத்தினான், அது படிப்புக்காகத்தான். நண்பர்களை விட்டு விலகினான். வெளியுலகத்திலிருந்து முற்றிலும் தள்ளி போய் தன் மனசில் ஒரே ஒரு குறிக்கோள் தான் வச்சுக்கிட்டான். அப்புறம் அந்த நாள் வந்துச்சு. கோபாலோட பெயர் யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் வந்தது. ஒரு நொடிக்கு கூட சுதாவோட மூச்சு நின்ன மாதிரி இருந்தது. உடனே கண்களை மூடிக்கிட்டு கரங்களை கூப்பிட்டு மனசுக்குள்ளே சொன்னான், ஓ இறைவா, உனக்கு 1000 நன்றி. சுதீரோ உடனே சோஷியல் மீடியாவில் ஸ்டேட்டஸ் போட்டான், என் குடும்பத்தோட பெருமை, என் பையன் கோபால் ஐஏஎஸ் ஆஃபீஸராகி என் பேரை பிரபலப்படுத்த போகிறான். உறவினர்களோட ஃபோன் ஓயவே இல்லை. சிலர் நேரடியாகவே வீட்டுக்கு வந்து வாழ்த்து சொன்னார்கள். சுதீர் ஒரு நாட்காலியில் உட்கார்ந்துருந்தான், பத்மஸ்ரீ விருது வாங்குறவன மாதிரி. நான் தான் அவனோட அடித்தளம் போட்டவன். சிறியவனாக இருந்த போதே அவன் எதிர்காலத்தை குறித்து யோசிக்க ஆரம்பித்தேன். நான் தினமும் வேலைக்காக உழைச்சேன், ஆனால் எப்போதும் பையன் படிப்பில் குறை வர விடலை. அதனால தான் இன்றைக்கு அவன் இந்த நிலைமை அடைந்திருக்கான். இந்த வார்த்தைகள் அவன் வாயிலிருந்து 2 நிமிஷத்திற்கு ஒரு முறையாவது வந்து கொண்டே இருந்தது.
மாமியாரும் தன் கண்களை நினைத்து நடிப்பா. எங்க வீட்டு பெயரை பிரபலப்படுத்தியிருக்கான், ஆனா யாராவது பாருங்க, தந்தையோட தியாகம், இந்த பையனோட படிப்புக்கு எவ்வளவு செலவு பண்ணினோம், முழு வாழ்க்கையும் பையனுக்காகவே அர்ப்பணிச்சிட்டோம். கோபால் அங்கேயே நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தான். அவன் உள்ளத்துக்குள்ள கோபம் எரிமலை போல எழுந்து கொண்டிருந்தது. இறுதியில் அவன் சத்தமா வெடிச்சான். போதும் அப்பா. வீட்டில் சும்மா அச்சமா அமைதியா நிலவுச்சு. எனக்காக நீங்க என்ன செஞ்சீங்க? பள்ளி கட்டணம் முதல் புத்தகம் வர எல்லாமே அம்மா தன் சம்பாத்தியத்துல பார்த்தாங்க. நீங்க ஒருபோதும் என்னை பார்க்கவே இல்லை. எனது புத்தகங்கள், சின்ன சின்ன தேவைகள் எல்லாத்தையும் அம்மா தன் உழைப்புல சம்பாதிச்சு நிறைவு செஞ்சாங்க. உங்களுக்கு எனது தேர்வு எப்போன்னு கூட தெரியாது. நீங்க உங்களை ஏன் அப்பா என்று சொல்றீங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஒருபோதும் அன்போட தழுவி இருக்கீங்களா? ஆனா என் அம்மா என்னை வெற்றியோட சிகரத்துக்கு கொண்டு செல்ல பகல் இரவா உழைத்தவ. ஆனாலும் பாட்டியும் அத்தையும் எப்போதும் அம்மாவை அவமதிச்சாங்க. நீங்க அப்ப கூட அமைதியா இருந்தீங்க. எல்லாரோட கண்கள்லையும் அதிர்ச்சியோட விருந்திருந்தது. கோபால் தன் அம்மாவை நோக்கி சொன்னான். அம்மா, இது எல்லாம் உங்க உழைப்பின் பலன். நீங்க என்னை ஒரு தகுதியான மனிதனை ஆக்குனீங்க. ஒவ்வொரு கஷ்டத்துலையும் பிரச்சனையிலையும் என்னோட பக்கத்துல இருந்தீங்க. நீங்க இல்லாம இருந்திருந்தா நான் எதுவும் இல்லைன்னு கோபால் சொன்னவுடன் சுதாவோட கண்கள்ல கண்ணீர் வழிய ஆரம்பிச்சது. சுதீர் திடுக்கிட்டு கோபத்தோட சொன்னான். வா, ஏன் துண்டுகளில் வளர்ந்தவன் இப்போ என்கிட்டயே தலைகளா பேசுறானே. மாமியாரும் கோபத்துல கத்துனாங்க. இதெல்லாம் அவன் அம்மா கத்து கொடுத்தது தான். பகலிரவு எங்களை எதிர்த்துக்கிட்டே அவளை தூண்டி வந்தான். இது ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயம்தான். கோபாலோட கோபம் இனிமேல் எல்லையை மீறிட்டது. அவன் கையை தூக்கி கொண்டு கடுமையான குரல்ல சொன்னான். போதும், என் அம்மாவுக்கு எதிராக இன்னொரு வார்த்தையும் வேண்டாம். நீங்க அவங்க வாழ்க்கையை நரகமா மாத்திட்டீங்க. ஆனா என் அம்மா ஒரு நாள் கூட தன் நாவிலிருந்து ஒரு வார்த்தையும் சொன்னதில்லை. இப்பவே நிறுத்துங்க. அவன் சுதாவை நோக்கி பார்த்தான். அவனோட குரல்ல அன்பும் உறுதியும் கலந்திருந்தது. அம்மா, நீங்க ரொம்பவும் சகிச்சிட்டீங்க. இப்போ நான் உங்களை இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்க விட மாட்டேன். என்னோட வாங்க. மாமியார் பழக்கப்பட்ட கேலி குரல்ல சொன்னாங்க. ஆமா ஆமா, உன் அம்மாவை கூட்டி கொண்டு போ, எங்களுக்கு அவ வேணாம். சுதீரும் முகத்துல கோபத்தோட சுதாவை பார்த்தான். அவன் நினைச்சான், சுதா இப்போ தன் பையனுக்காக கைகளை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்பான்னு. ஆனா 27 வருஷம் இந்த வீட்டோட சங்கிலிகள்ல கட்டுண்டு இருந்த சுதா இப்போ சோர்ந்து போயிருந்தா. இழிவான வாழ்க்கை, தானே தினமும் கேட்ட கேலிகள், அவமானம், இவையெல்லாம் அவளை உள்ளிருந்து காலி பண்ணி விட்டது. அவ தன்னம்பிக்கை நிறைந்த பார்வையோட வீட்டில் ஒவ்வொரு முகத்தையும் பார்த்தா. அப்புறம் கோபாலை கண்டு சொன்னான். சரி கண்ணா, நான் உன்னோட வர ரெடியா இருக்கிறேன். இதை கேட்ட உடனே சுதீரோட உடல்ல மின்சாரம் பாய்ந்த மாதிரி இருந்தது. அவன் அதிர்ச்சி அடைந்தான். இது அதே சுதாவா? எத்தனையோ வருஷம் என் அதிகாரத்துக்குள்ள ஒடுங்கி இருந்தவ, எப்போதும் அமைதியா இருந்தவ, ஒருபோதும் பதில் சொல்லாதவளா? சுதா தன் பையை எடுத்து அடுக்கினான். கோபால் அவளோட கையை பிடிச்சான். இருவரும் வீட்டு வாசலை தாண்டி நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம் சுதாவோட இதயம் வேகமா துடிச்சுது. ஆனா அவ பின்பக்கமா ஒரு பார்வையும் விடல. வாசலை தாண்டியவுடன் 27 வருஷம் இருந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியேறிய மாதிரி சுதாவுக்கு பட்டது. ஆனா இப்போ சுதீருக்கு தான் வீடு வெறிச்சோடிய மாதிரி தோணுச்சு. தனியா தன் ரூம்ல உட்கார்ந்தவனே கண்ணீர் விட ஆரம்பிச்சான். மாமியார் தன் வாழ்க்கையில 80 ஆண்டுகள் பார்த்தவ. வீட்டு வேலையை செய்ய முடியாத நிலையில இருந்தா. அவளோட மகள் நந்தினி சில நாட்களாக அம்மா வீட்டிலே இருந்தவ. விருப்பம் இல்லாம இரவு சாப்பாடு சமைச்சா. ஆனா சலிப்போட சொன்னான், எனக்கு சாப்பாடு சமைக்க வேண்டியிருந்தா ஏன் மாமியார் வீட்லயே இருக்கிறேன், நாளைக்கே அங்க திரும்பி போயிடுவேன். மாமியாருக்கு அப்போ முதல் முறையா புரிஞ்சது, சுதா ஒரு மருமகள் மட்டும் இல்ல, அந்த வீட்டோட முதுகெலும்பு. அதை அவளே முற்றிலும் உடைத்து விட்டாள். அவளோட குணத்தாலே அந்த வீடு முழுசா சிதறி போயிடுச்சு. தன் மருமகளோட வாழ்க்கையில முட்கள் போடுறதுல ஒரு குறையும் வைக்கல. ஆனா இப்ப எல்லாமே அழிஞ்ச பின்புதான் புரிஞ்சது, அந்த முட்கள் உண்மையிலேயே அவ தன் முதுமைக்காகத்தான் விதைச்ச விதைகள்னு. அப்போ நண்பர்களே, உங்களுக்கு என்ன தோணுது? சுதா எடுத்த முடிவு சரியா? உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. கதையை பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை முடிவு வர கேட்டிருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சுபம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க.